ஆனால் ஷிண்டேவுக்கு என்னன்னா தன்னுடைய நிலையிலேருந்து இறங்கி வர முடியலை. ஒரு அதிகாரத்தை ருசிச்சிட்டார்ல, அந்த சிஎம்மாவே கெத்தாக இருக்கார். இப்போ வரைக்கும் கேட்டேக்கர் சிஎம், கான்வாய் வருது போகுது எல்லாம் இருக்கு. பட் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நாளைக்கு ஃபட்னவிஸ்ட வரும்போது சார்னு கும்பிடணும். நேற்று உங்களுக்கு சல்யூட் அடித்த போலீஸ்காரங்க அவர் சல்யூட் அடிப்பாங்க. உங்களுக்கு மரியாதை கொடுத்த எல்லா பிஜேபி லீடர்ஸும் இப்போ அவரை தான் பெருசாக நினைப்பாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படி தான் நினைப்பாங்க. எல்லாமே மாறுதுல, ஈக்குவேஷன்ஸ் டோட்டலாக மாறுது. அப்போ அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த குழப்பங்கள்னால தான் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு உடம்பே சரியில்லாமல் போயிடுச்சா என்ன? இல்லை, இதெல்லாம் ஒரு சாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பிறகு அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சார். அங்கே சொல்லும் பொழுதும் கூட நேரடியாக நான் வந்து இல்லை, நான் சிஎம் ஆகலை அப்படின்னு அவரால் சொல்ல முடியும். மோடி சொன்னால் நான் செய்வேன். ஒரு அலையன்ஸ் பார்ட்னர். ஷிண்டே அணிக்கு இருக்கக்கூடிய இந்த பயம் தான் அஜித் பவார் மேலான அந்த வெறுப்பா வந்து மாறுதா? கண்டிப்பாக அந்த அதிகார பங்கீட்டில் வந்து பிரச்சனையே இப்போ அஜித் பவார் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா அஜித் பவார் சரண்டர் ஆகிட்டார். போய் கவர்மெண்ட்டில் நான் இருக்கப்பா, உங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் என்ன இருக்குது, நீ என்ன சொல்கிறியோ நான் கேட்குறேன், நீ வந்து துணை முதலமைச்சர் கொடுக்க எடுத்துக்கிறேன். இதில் வந்து காணாமல் போனது மகா விகாஸ் அகாடி தான். எங்கே இருக்காங்கன்னு தெரில. கவர்மெண்ட்டே இல்லை ஒரு ஸ்டேட்டில் அமைதியாக இருக்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி இன்னையோட 10 நாட்கள் ஆகியாச்சு. ஆனாலும் அங்க யார் முதலமைச்சர் அப்படிங்கிறது இன்னும் சஸ்பென்ஸாவே தொடருது. இது பற்றி இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக தி சவுத்துடைய எடிட்டர் மனோஜ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் ராஃபிக். மகாராஷ்டிரால டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு முதலமைச்சர் பதவி ஏற்பார் அப்படின்னு அந்த மாநிலத்துடைய பாஜக தலைவர் சந்திரசேகர் பவான்குலே சொல்லியிருந்தாரு. போற போக்க பார்த்தா அது நடக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு. நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலி நாளைக்கு மகாராஷ்டிராவோட சிஎம் யாரு அப்படின்ற அறிவிப்பு வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா பாஜக சார்பில் 2 சென்ட்ரல் அப்சர்வர்ஸை அங்கே வந்து இன்னைக்கு அனுப்புகிறாங்க. நிர்மலா சீதாராமனும் முன்னாள் குஜராத் சிஎம் விஜய் ரூபானியும் இன்னைக்கு ஈவினிங் அங்கே போகிறாங்க. அவங்க நாளைக்கு காலையில் பிஜேபியினுடைய எம்எல்ஏஸை மீட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஏக்நாத் ஷிண்டே அண்ட் அஜித் பவார் 2 பேருமே அவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பதவியேற்க போகிறது யாருன்ற சஸ்பென்ஸ் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் சோஃபார் நம்ம பேசின வரைக்கும் தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, பதவியேற்க போகிறது பிஜேபியோட சிஎம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் அங்கே இல்லை. ஸோ அது கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை ஸ்மூத்தாக கொண்டு போகணுன்றதுக்கு தான் இவ்வளோ ட்ராமா அங்கே போய்கிட்டு இருக்கு. அந்த பிஜேபி சிஎம்ங்கிறது தேவேந்திர ஃபட்னாவிஸா இல்லை வேற யாருமா? ஃபட்னவிஸை தாண்டி அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஃபட்னவிஸை தாண்டி சொல்லணும் அப்படின்னா, அங்கே வந்து முக்கியமான ஃபேஸஸாக பல பேர் இருந்தாலும் கூட ஃபட்னவிஸை தாண்டி ஒரு முடிவை எடுக்கணுன்ற விஷயமும் அங்கே இருக்குது. ஏன்னா ஃபட்னவிஸ் தான் வந்து சிவசேனாவினுடைய அந்த கவர்மெண்ட், அதாவது சிவசேனா உத்தவ் தாக்கரோட கவர்மெண்ட்டை உடைச்சி ஏக்நாத் ஷிண்டேயை உள்ளே கொண்டு வந்து மறுபடியும் பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங் விஷயத்தை அங்கே உருவாக்கி இவ்வளோ நாளாக ரன் பண்ணவர். அப்படிப்பட்ட நபரை விட்டுட்டு இன்னொருத்தரை கொண்டு வரணுன்ற எண்ணம் பிஜேபியில் இல்லை. பட் ஸ்டில் என்ன பிரச்சனை அங்கே இருக்குது அப்படின்னா, ஏக்நாத் ஷிண்டே சிஎம்மாக இருந்தவர். அவரை திடீர்னு அல்லது ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை சிஎம் ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ அதை சமாதானப்படுத்தணும். ஏக்நாத் ஷிண்டேட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக ஃபட்னவிஸ் வந்து சிஎம் ஆகணுன்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய டாஸ்க்கு. இதில் இன்னொரு விஷயமும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அஜித் பவாருக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து ஆல்ரெடி நான் வந்து கவர்மெண்ட்டில் சேரன் டெப்புட்டி சிஎம்மாக இருக்கேன் அப்படின்றதையும் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே என்ன விஷயம் சொல்லப்பட்டது அப்படின்னா, பிஜேபியோட சிஎம் 2 டெப்புட்டி சிஎம், ஒன்று வந்து சிவசேனாவுக்கும் இன்னொன்று வந்து என்சிபிக்கும் கொடுக்கறதா தான் பேச்சு. இதில் எங்கே சிக்கல் வந்துச்சு அப்படின்னா, சிவசேனா அந்த டெப்புட்டி சிஎம் பொசிஷனை கன்சிடர் பண்ணுறதுல சிக்கல் வந்துச்சு. ஒரு சிஎம்மாக இருந்தவர் டெப்புட்டி சிஎம்மாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு சின்ன இஷ்யூஸ் அவங்களுக்குள்ள வந்தது. அந்த ஆல்டர்னேட்டை தான் இப்போ பிஜேபி தேடிக்கிட்டு இருக்கு. அதுக்கிடையில் சிவசேனா லீடர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏக்நாத் ஷிண்டேவை மகாயுத்தியோட சேர்பர்சனாக போடுங்க, கன்வீனர் டைப்பில் போடுங்க, இல்லை வேறு ஏதாவது பவர்ஃபுல் பொசிஷன், மேபி ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டது. ஆனால் சென்ட்ரல் கேபினட் ரீஷஃபிள் இப்போ இல்லை. ஸோ அதனால் அந்த வாய்ப்பும் அவருக்கு இல்லை. கன்வீனர் பொசிஷன் வந்து ஒரு மாதிரி கன்சிடரபிளி பெரிய பொசிஷனா அப்படின்னு கேட்டால் ஸ்டேட்லாம் அவ்வளோ பெரிய பொசிஷனும் கிடையாது. மேபி அவர் ஒரு சீஃபாக இருந்தாலும் கூட அவ்வளோ பெரிய பொசிஷன் கிடையாது. டிசைடிங் அத்தாரிட்டிஸோ அந்த மாதிரி எதுவுமே அவர்கிட்ட இருக்காது. ஸோ அதனால் அதையும் அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா, சிவசேனாவினுடைய சார்பில் இருந்து அரசியல் பங்கேற்பதா வேண்டாமா அப்படின்ற இன்னொரு சிக்கலுமே அங்கே போகுது. மேபி லீடர் ஆஃப் அப்போசிஷனாக ஏக்நாத் ஷிண்டே இருக்கலாமா அப்படின்ற ஒரு கன்சிடரேஷனை கூட பாஜக முன் வச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு என்னென்னா, நம்ம அப்போசிஷனாக போயிட்டா
மேபி இப்போ தமிழ்நாட்டில் எப்படி விஜயகாந்துக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டது, அந்த மாதிரி நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ற ஒரு அச்சமும் ஏக்நாத் ஷிண்டே கிட்ட இருக்கு. ஸோ இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் எதை சரி பண்ணுறது அப்படின்ற இஷ்யூஸ் தான் போய்கிட்டு இருக்கு. பட் பிஜேபி சிஎம் அப்படின்றதுல எந்த டவுட்ஸும் இல்லை. இந்த குழப்பங்கள்னால தான் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு உடம்பே சரியில்லாமல் போயிடுச்சா என்ன? இல்லை, இதெல்லாம் ஒரு சாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் நம்ம வந்து அதை கூட்டணியோட அந்த மீட்டிங்கையே முடிச்சுட்டு உடனே ஊருக்கே கிளம்பி வந்திருக்காரு. ஆமாம், ஹாஸ்பிட்டல் போகிறது மட்டும் இல்லை. ஏன்னா அந்த டெல்லி மீட்டிங் நடந்த அந்த நாளுக்கு முன்பு வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு டெபுட்டி சிஎம்மாக நம்ம ஆக போகிறோம், இல்லை அந்த பொசிஷன் கொடுக்க போகிறாங்கன்ற எந்த விஷயமும் இல்லை. ஏன்னா இப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸை முன்னாடியே பேசலை. அதாவது இவர் வந்து சிவசேனா உடைச்சிக்கிட்டு வந்ததற்கு பிறகு கூட நம்ம ஒருவேளை எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டா நீங்கள் டெபுட்டி சிஎம் ஆகிடுங்கன்னு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பேசப்படலை. அப்போ திடீர்னு ஒரு விஷயம் சொல்லப்படும், ஒரு பெரிய சர்ப்ரைஸாகவும் இருந்தது. நீங்கள் அமித்ஷாவோட அந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அமித்ஷா வந்து ஃபட்னவிஸுக்கு பொக்கே கொடுக்குறாரு. ஷிண்டேனுடைய முகம் அவ்வளவு வாடி இருந்தது, அண்ட் ஃபட்னவிஸுடைய முகம் ரொம்ப மலர்ச்சியாக இருந்தது. அடுத்தடுத்து வந்த ஃபோட்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஷிண்டே வந்து ஒரு ஓரமாக நிற்பார். மேபி அமித்ஷாவுடைய ஃபோட்டோவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக நிற்பார், மற்ற 2 பேரும் க்ளோஸாக நிற்பாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சாரு. அங்கே சொல்லும் பொழுதும் கூட நேரடியாக நான் வந்து இல்லை, நான் சிஎம் ஆகலை அப்படின்னு அவரால் சொல்ல முடியலை. ஒருவேளை அந்த விஷயத்தை அவர் ஏற்றுக்கிட்டு இருந்தாருன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கலாம். பட் சொல்லலை. இன்ஸ்டெட் வந்து நான் எப்போவுமே மகாராஷ்டிரா மக்களுக்காக உழைப்பேன், என்னுடைய கடைசி ரத்தம் இருக்க வரைக்கும் அவங்களுக்காக நான் பண்ணுவேன், மோடி சொன்னால் நான் செய்வேன் அப்படின்னு போயிட்டார். ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் மோடி சொன்னால் செய்வேன் எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் பார்ட்னர் நீங்கள், உங்கள் கட்சி, நீங்கள் வேற கட்சி, ஆக்சுவலி பிஜேபி இல்லை நீங்கள். அப்படிப்பட்டவங்க நான் மோடி சொன்னால் செய்வேன்னா இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் அவர் பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அவர் நிர்பந்திக்கப்படுகிறாரா, இல்லை அவருக்கு வந்து ஒரு சிக்கலை உருவாக்குறாங்களா அப்படின்றது தான் இப்போ எல்லாருமே பேசக்கூடிய விஷயமா இருந்தது. பட் ஸ்டில் அவர் அதை அட்மிட் பண்ணல அப்படின்றது வேற விஷயமா இருந்தாலும் கூட ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் பிஜேபி நடத்தக்கூடிய விதம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்றதும் இப்போ நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆக்சுவலா ஏக்நாத் ஷிண்டேக்கு வந்து முன்னாடியே இது தெரிஞ்சிருக்கும் தானே. 23ஆம் தேதி ரிசல்ட் வருது, பிஜேபி தான் நல்ல பெரும்பான்மை பெற்று ஒரு தனிப்பெரும் கட்சியை உருவெடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்பவே தனக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஆக்சுவலி என்னன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல யாரு ஜெயிக்க போறா அப்படின்ற ஒரு விஷயம் தேர்தல் முடிவு வரைக்கும் தெரியாது. பேசிக்கலி நமக்கு என்ன அந்த ஒப்பீனியன் போல்ஸ்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி மகா விகாஸ் அகாதி ஜெயிச்சிருவாங்க அப்படின்றதான். அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்ப நமக்கு அந்த சிஎம்ன்ற விஷயத்துல பிரச்சனை வராது. நம்ம வந்து பிஜேபி கூட கட்சி நம்ம கிட்ட வந்துருச்சு, ஸோ பிஜேபி கூட டிராவல் பண்ணலாம், இல்லை இந்த சினாரியோ மாறலாம், பொலிட்டிக்ஸ் மாறலாம் அப்படின்றத அவங்க எண்ணமாக இருந்திருக்கும். ஆனா இந்த ஸ்வீப்ன்றது அவங்களே எதிர்பார்க்காத விஷயம். இந்த ஸ்வீப் தான் ஆக்சுவலி இப்போ அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துது. இந்த ஸ்வீப்ல வந்து அதிகப்படியான இடங்களை பிஜேபி வாங்கிருச்சு. ஷிண்டே இல்லாட்டினா கூட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அஜித் பவார் இருக்காரு. அப்போ அஜித் பவார் தேவையான்ற கொஸ்டினை பிஜேபி வந்து எழுப்புது இங்கே. அவர் இப்போ முன்னாடி வந்து அஜித் பவார் முன்னாடி வந்து ஷிண்டே தேவையாக இருந்தார். அவர் இல்லாட்டினா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஷிண்டே வந்தால் தான் வந்து நம்ம சிவசேனாவையும் சிவசேனா ப்ராப்பராக உடைச்சு, அஜித் பவார் வந்தால் தான் என்சிபியை உடைச்சு அவங்கள காலி பண்ணி ஒன்றாம் பண்ண முடியுன்ற தேவை பிஜேபி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவை இல்லை. அப்போ தேவை இல்லாத பொழுது அவரை கழட்டி விடுறதுக்கு அவங்களுக்கு வேற விஷயமே தேவையில்லை. நீ எனக்கு வேண்டாப்பா, நீ போப்பா அப்படின்னு சொல்லிட முடியும். ஆனால் என்னன்னா இவ்வளோ நாளாக ஒரு அலையன்ஸில் இருந்துட்டு சடனாக அப்படிப்பட்ட முடிவெடுக்கும் பொழுது அது ஸ்டேட்டஸில் இம்பாக்ட்ஸை ஏற்படுத்தும், கட்சிக்குள்ள சில முரண்பாடுகள் உருவாகும். ஒரு அலையன்ஸ் பார்ட்னரை அவ்வளோ ஈஸியாக கழட்டி வர்றதும் சரியாக இருக்காதுன்றது லோக்கல் பிஜேபி நினைக்கக்கூடிய விஷயமாகவும் இருந்தது. ஸோ அதனால் ஆர்எஸ்எஸும் அந்த விஷயம் ரொம்ப உன்னிப்பாக இருந்தாங்க. ஸோ அதனால ஷிண்டேவை வந்து ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகணுன்ற எண்ணத்தில் இப்போ வரைக்குமே பிஜேபி அவர்கிட்ட பேசுறதுக்கான காரணம் அதுதான். இல்லைனா நம்பர்ஸ் இருக்கு அவங்க கிட்ட, அசால்ட்டாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு ஷிண்டேவை வந்து நீ எல்லோபியா இருந்தால் இல்லைனா போகணும்னு சொல்லிட்டு அவங்களாம் போயிட முடியும். பட் ஸ்டில் அவரை இன்க்ளூசிவாக கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணம் பிஜேபிக்கு இருக்காங்க. ஆனால் ஷிண்டேவுக்கு என்னன்னா தன்னுடைய நிலையிலேருந்து இறங்கி வர முடியலை. ஒரு அதிகாரத்தை ருசிச்சுட்டார்ல, அந்த சிஎம்மாவே கெத்தா இருக்காரு. இப்போ வரைக்கும் கேட்டேக்கர் சிஎம், கான்வாய் வருது போகுது எல்லாம் இருக்கு. பட் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நாளைக்கு ஃபட்னவிஸ்ட வரும்போது சார்னு கும்பிடணும், நீ ஒரு ஸ்டேஜுக்கு வந்தா எல்லாரும் ஃபர்ஸ்ட் அவர் பேர் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஒரு சிஎம்மா அவர் போற எல்லா இடத்துக்கும் இவர் போயிட்டு இருக்க முடியாது. நீங்க அவர் என்ன அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல. நேற்று உங்களுக்கு சல்யூட் அடிச்ச போலீஸ்காரங்க அவர் சல்யூட் அடிப்பாங்க. உங்களுக்கு மரியாதை கொடுத்த எல்லா பிஜேபி லீடர்ஸும் இப்போ அவரை தான் பெருசாக நினைப்பாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படி தான் நினைப்பாங்க. எல்லாமே மாறுதுல, ஈக்குவேஷன்ஸ் டோட்டலாக மாறுது. அப்போ அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். ஷிண்டேவுக்கும் அந்த ஃபியர் தான் இந்த உடம்பு சரியில்லாமல் போனதுக்கெல்லாம்
காரணமும் கூட தோணுது. ஷிண்டே அணிக்கு இருக்கக்கூடிய இந்த பயம் தான் அஜித் பவார் மேலான அந்த வெறுப்பா வந்து மாறுதா? ஏன்னா கடந்த சில நாட்களா பார்த்தோம் அப்படின்னா ஷிண்டே அணி முழுக்க முழுக்க அஜித் பவாரை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சுட்டே இருக்காங்க. அஜித் பவார் அணி மட்டும் இல்லாம இருந்தா நாங்களும் 100 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது மகாயுதி கூட்டணிக்குள்ளேயே ஒரு புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கு. கண்டிப்பா அந்த அதிகார பங்கீட்டில் வந்து பிரச்சனையே இப்போ அஜித் பவார் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா அஜித் பவார் சரண்டர் ஆயிட்டார். போய் கவர்மெண்ட்ல நான் இருக்கப்பா, உங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் இருக்கு, நீ என்ன சொல்றியோ நான் கேட்குறேன், நீ வந்து துணை முதலமைச்சர் கொடுக்க ஏற்றுக்கிறேன், வேற ஏதாவது போஸ்ட் ஏற்றுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு சரண்டர் ஸ்டேட்டுக்கு அவர் போயிட்டார். பட் ஏக்நாத் ஷிண்டேக்கு என்னன்னா அந்த சரண்டர் ஸ்டேட்டுக்கு அவரால் போக முடியாது. ஏன்னா அஜித் பவார் துணை முதலமைச்சராக இருந்தே பழக்கப்பட்டவர். அவருக்கு நீ அமைச்சராக கூட துணை அமைச்சருக்கு பிரச்சனை இல்லை, நான் பழகிட்டேன், நான் அடிமையாக இருந்துட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து தலைவராக விரும்பலைன்ற ஸ்டேட்டில் அவர் இருக்கார். ஆனால் ஏக்நாத் ஷிண்டே அப்படி இல்லை. தெரிஞ்சோ தெரியாமல பிஜேபி அவரை வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல சிஎம் ஆக்கி விட்டுட்டாங்க. ஆக்சுவலா அஜித் பவார் வந்து தன்னோட முதலமைச்சர் ஆகலன்ற அந்த இதுல அந்த ரியலைசேஷன்ல இருக்காரா? இப்ப நம்ம முயற்சி பண்ணாலும் பண்ண முடியாது அப்படின்ற அந்த ரியலைசேஷனை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா ரியாலிட்டி அவர் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். பட் அதை தாண்டி நீங்க வந்து அஜித் பவாருக்கு வந்து என்னன்னா, நீங்க டெபுட்டி சிஎம்மா இருக்கீங்க, பிளஸ் நல்ல மினிஸ்ட்ரிஸ் கிடைக்குதுன்னா கட்சியும் நீங்க கட்டுக்கோப்பா கொண்டுட்டு போயிட முடியும். மேபி நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த சமயத்தை அந்த முடிவு எடுத்துக்கலாம். பட் இன்னைக்கு வெறும் 40 இடத்த வச்சுக்கிட்டு நான் சிஎம் ஆகவேன்ற ஒரு டிமாண்ட் நீங்க வச்சீங்கன்னா அது ஃபூலிஷ். அது எப்படி நீங்கள் ஆக முடியும்? அதுக்கு வாய்ப்பும் இல்லை. மேபி அப்போசிஷனில் இருக்கவங்க ஸ்ட்ராங்காக இருந்து வாங்க நம்மளாம் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் நினச்சா கூட ஓகே, அது இன்னும் மோசமாக இருக்குது. அப்போ எந்த டோர்ஸும் ஓப்பனாக அவருக்கு இல்லை. அவருக்கு வழியே வந்து அவருக்கு ஒரே வழி பிஜேபி தான் அவங்க கூட இருக்கணுன்றது. அண்ட் தேர்ட் தான் லார்ஜஸ்ட் அவர். ஸோ அப்படிங்கிறப்போ செகண்ட் ஆல்டர்மேட்டிக்காக ஏக்நாத் ஷிண்டேக்கு தான் போகும். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் உணர்ந்துட்டுறாரு. ஓகே நம்ம வந்து கவர்மெண்ட்டில் இருக்கணும், நல்ல ஒரு பொசிஷன் இருந்துட்டா பிரச்சனையே இல்லை அப்படின்றத அவர் உணர்றாரு. ஆனால் அந்த நிலைமையில ஏக்நாத் ஷிண்டே இல்லை. அதுதான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய சிக்கல். அண்ட் வந்து பிஜேபிக்கும் என்னென்னா தங்கள்கிட்ட நம்பர்ஸ் இருக்குது, ஆனால் மெஜாரிட்டியான நம்பர்ஸ் இல்லை. அதே சமயம் தாங்கள் அலையன்ஸ் வச்சு கொண்டு போன ஒருத்தர்கிட்ட நல்ல நம்பர்ஸ் இருக்குது, ஆனால் அவர் சிஎம் ஆக்க முடியாது. இன்னொருத்தர்கிட்ட நம்பர் இருக்கு, அவரை கொண்டு வரலாம், ஆனால் வந்து 3 பேரும் சேர்ந்தாதான் இந்த கவர்மெண்ட் சரியாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஸோ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை பதவியவும் விட்டு தர முடியலை, அலையன்ஸையும் விட்டு தர முடியலை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டு ஒரு இதில் தான் அந்த மொத்த குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. பட் இதுக்கெல்லாம் முடிவு டிசம்பர் 4ஆம் தேதி வந்துடும். 5ஆம் தேதி ஆசாத் மைதானில் பெரிய ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4500 கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஸ்டேஜ் இருக்குது. மேபி மோடி வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் மகாராஷ்டிரா அரசியல் இருக்குது. பட் இதில் வந்து காணாமல் போனது மகா விகாஸ் அகாதி தான். எங்கே இருக்காங்கன்னு தெரில. கவர்மெண்ட்டே இல்லை ஒரு ஸ்டேட்டில் அமைதியாக இருக்கிறாங்க. ஜார்க்கண்டில் வந்து அவர் வந்து பதவியே ஏற்றுட்டாரு. அங்கே கேபினட் எக்ஸ்பான்ஷன் இருக்குது. பட் ஸ்டில் சொல்கிறேன், ஒரு ஸ்டேட்டில் ஒரு நல்லா நடந்துருச்சு. பட் ஒரு பெரிய ஸ்டேட் இன்னும் கவர்மெண்ட்டில் கேட்டகரிஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க குழப்பத்துக்குள்ளே போயிட்டு இருக்கு. சட்டசபையோட காலவாசம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அப்போஸ் என்ன பண்ணுது அப்படின்றதும் இல்லை. ஆக்சுவலாக வந்து உத்தவ் தாக்கரே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. உத்தவ் தாக்கரே வந்து திரும்பவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு கீழே மகாராஷ்டிரா போகணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஆதித்ய தாக்கரே பார்த்தோம் அப்படின்னா அவரும் கூட நேற்று ட்வீட் போட்டார், இன்னும் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க உரிமையே கூறல கவர்னர் கிட்ட போய், அதுக்கிடையில தேதியெல்லாம் கொடுத்துட்டீங்க, என்னைக்கு பதவி ஏற்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பியூரஸ்ட் அனார்கி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. எனக்கு இதுல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா, பாஜக வந்து சிஎம் சூஸ் பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு, ஓகே. பட் எதனால தங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல இவ்வளவு தாமதம் பண்றாங்க? 23ஆம் தேதி ரிசல்ட் வருது. 25ஆம் தேதி அஜித் பவாரும் ஏக்நாத் ஷிண்டேவும் தங்கள் கட்சி எம்எல்ஏக்களை கூப்பிட்டு தலைவரா அவங்களை தேர்ந்தெடுக்க வச்சிடுறாங்க. ஆனா பாஜக எதனால இவ்வளவு தூரத்துக்கு டிலே பண்றாங்க? 132 எம்எல்ஏக்களுடைய அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு என்ன தயக்கம் பாஜகவுக்கு? இல்ல எகைன் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தான் சிஎம்ன்றதை முடிவு பண்ணிட்டாங்க முன்னாடியே. அப்ப தலைவர் யாரு? அவர் தான் சிஎம் ஆக்கணும். ஆனா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை சிஎம் ஆக்கணும் அவங்க ட்ரை பண்ணும்பொழுது ஏக்நாத் ஷிண்டே ப்ராப்பரான கிளீன் சிக்னல் தரலைன்னா என்ன பண்றது? ஸோ இவங்களுக்கு இப்போ பிரச்சனை வந்து தங்களுடைய பிஜேபியினுடைய எம்எல்ஏக்களோ அதோட தலைவரோ கிடையாது. இவங்களுக்கு பிரச்சனையே ஏக்நாத் ஷிண்டேவும் அவர் சார்ந்து இருக்கக்கூடியவங்களும் பேசுகிற விஷயங்கள் தான். ஸோ அவங்கள கூல் பண்ணுறதுக்கு காம் பண்ணுறதுக்கு தான் இப்போதைக்கு ஒரு ப்ரையாரிட்டியாக அதை ட்ரை பண்ணுறாங்க. அதை சரி பண்ணிட்டா இந்த மீட்டிங் பெரிய விஷயம் இல்லை. பட் அவர் நாளைக்கு மீட்டிங் நடக்க போகுது. நாளைக்கு வந்து பிஜேபி எம்எல்ஏஸோட மீட்டிங் தான் ஃபர்ஸ்ட் நடக்குது. அதில் வந்து நிர்மலா சீதாராமனும் விஜய் ரூபானியும் கலந்துக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த மீட்டிங்லேயே யார் தலைவர்ன்றதை சொல்லுவாங்க. அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் அவர் தான் சிஎம் ஆக போறாரு அப்படின்ற விஷயம். ஏக்நாத் ஷிண்டே தான் பிரச்சனை, அவரால் தான் சிஎம் சூஸ் பண்ணுறது தள்ளி போகுது, பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் மீட்டிங் தள்ளி போகுது அப்படின்னா எதற்காக 2 அப்சர்வரை சென்ட்ரல்ல இருந்து இங்கே அனுப்புறாங்க? இல்லை பிஜேபி நீ இயல்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்ஸில் மட்டும்தான் சிஎம் ஃபேஸ் அறிவிப்பாங்க. அதோடய சிஎம் ஃபேஸை அவங்க அறிவிக்க மாட்டாங்க. அண்ட் ஒரு கொயலேஷன் இருக்க இடத்துல அதுக்கான வாய்ப்பு சுத்தமாக 0 ஆகிடும். ஸோ ஒரு கொயலேஷன் ஒரு மாதிரி எந்த சிக்கலும் இல்லாமல் அவங்களுடைய சிஎம் ஃபேஸை கொண்டு வந்துட முடியும் அப்படின்னா மோஸ்ட்லி அப்சர்வர்ஸ் அனுப்ப மாட்டாங்க. பட் ஸ்டில் அந்த சினாரியில் கூட அப்சர்வர்ஸை அனுப்புறது இயல்பு தான். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அவங்க காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
பட் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஸ்டேட். அப்புறம் இங்கே சிக்கல் இருக்குன்றது வெளிப்படையாக தெரியுது. இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு சிஎம் டிசைட் பண்ண முடியலன்றதுலே கண்டிப்பாக அங்கே சிக்கல் இருக்குது. அப்போ சிக்கலை தீர்த்து வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. பட் இவங்க போய் தான் தீர்ப்பாங்கன்னு நான் சொல்லலை. ஆல்ரெடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட்டை இவங்க ப்ராப்பராக கொண்டு போய் அதை கடைசி கட்ட நடவடிக்கையில் தான் ஈடுபடுவாங்க. சென்ட்ரல் அப்சர்வர்ஸ் தான் வந்து ட்ரபிள் ஷூட்டர்ஸ் நான் சொல்ல வரல. அவ்வளோ பெரிய அதிகாரம்லாம் சென்ட்ரல் அப்சர்வர்ஸ்க்கு பிஜேபியில் கிடையாது. டாப் வந்து அமித்ஷாவும் மோடியும் தான். இன்னைக்கு அமித்ஷா இல்லை. ஸோ அதனால் அவரை மீட் பண்ண முடியாமல் இருக்காங்க. நைட்டு தான் அவரை மீட் பண்ணுறாங்கன்றதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அந்த மீட்டிங் எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடும். அந்த தகவலை எடுத்துகிட்டு வந்து இவங்க மீட்டிங்கில் பேசுவாங்க. மும்பையில் அந்த மீட்டிங் நடக்கும். இவங்க அதை அறிவிப்பாங்க. அவ்வளோதான். இவங்க வேலை என்னென்னா அமித்ஷா சொன்ன தகவலை வந்து சபையில் சொல்லி அந்த தகவலை அறிவிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. ஸோ அதுதான் வந்து இயல்பாக பிஜேபி பண்ணுற வேலை. பட் எங்கெல்லாம் இஷ்யூஸ் இருக்கோ, ஒரு ஸ்டேட்டில் இஷ்யூஸ் இருக்குது சிஎம் டிசைட் பண்ணுறதுல இல்லை அலையன்ஸில் அப்படின்னா அங்கே இது போன்ற அப்சர்வர்ஸ் அனுப்புறது பிஜேபியோட வாடிக்கை தான். இது ஒன்றும் சர்ப்ரைசிங் இல்லை. மகாராஷ்டிரான்னு சொன்னாவே எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வர்றது யார் அப்படின்னா அங்கே வந்து மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி தான். பட் அவரை வந்து அங்கே அனுப்பாம விஜய் ரூபானியையும் நிர்மலா சீதாராமனையும் அனுப்புறதுக்கான காரணம் என்ன, பின்னணி என்ன? இல்லை, நீங்கள் இயல்பாக பாருங்களேன். நிதின் கட்கரி வெர்சஸ் மோடின்றது இயல்பாகவே இருக்கக்கூடிய விஷயம். ஈவன் தோ பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மினிஸ்டர் அவர் இருக்கதாக சொல்லப்படுது. இல்லை மகாராஷ்டிராவில் ஆர்எஸ்எஸ்னுடைய ரொம்ப செல்ல பிள்ளையாக அவர் இருக்கார் அப்படிலாம் ஒன்று இருந்தாலும் கூட நீங்கள் வந்து மோடியினுடைய டாஸ்க்கை வந்து நிதின் கட்கரி பண்ணுவான்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? இஸ் அ சீனியர் மினிஸ்டர். மோடிக்கு முன்னாடியே அவர் இருக்கக்கூடியவர். அதுவும் இல்லாமல் பிஜேபியுடைய தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் அப்சர்வரெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. மேபி நீங்கள் வந்து எப்போ கட்கரி மாதிரியான ஆட்களை யூஸ் பண்ணுவாங்க, சீனியர்ஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இவங்க போனால் தான் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும் அப்படின்ற சூழலை தான் அனுப்புவாங்க. இல்லை ஒரு அலையன்ஸே ஃபார்ம் ஆகாமல் இருக்குது, பட் இவர் போனால் சரி பண்ண முடியும்னு அனுப்புவாங்க. பட் பிஜேபிக்கு அதுக்கு இப்போலாம் ஆள் வந்துட்டாங்க நிறைய பேர். இப்போ வந்து நீங்கள் நார்த் ஈஸ்ட்னு எடுத்திங்கன்னா ஹிமந்தா பிஸ்வா சர்மா இருக்கார், அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போகிறதுக்கு அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷ் ஓவராலாக சவுத் இந்தியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டோட இருக்கக்கூடிய நிறைய பேர் அவங்க வச்சிருக்காங்க. ராம் மாதவ் வந்து ஜம்மு காஷ்மீர் பார்க்குறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வச்சிருக்காங்க பிஜேபியில். கட்கரி போன்றவர் வரணும் அவசியம் இல்லை. கட்கரின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அது மோடிக்கு எதிராக நிறுத்த முடியும், இல்லை அதில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ண முடியும்னாலும் அவர் பேர் அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. பட் கட்கரியே அதை விட்டு பல நாள் ஆயிடுச்சு. கட்கரி ஒரு மினிஸ்டர் பேர்த்தில் நம்ம வரல ஜாலியாக இருக்கலாம்னு இடத்துக்கு வந்துட்டார். அவருக்கு இனிமேல் கட்சியை கைப்பற்றுற என்னமோ பிஎம்ஆர் எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். பட் வந்து இதை தாண்டி ஒரு ஃபைட் பண்ணி ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் கரையேறிடுச்சு. ஏன்னா அதுக்கான சூழல்கள் அவருக்கு கிடைக்கல. ஏன்னா அவர் கூட இருந்த சிவராஜ் சிங் சௌகான் அமைச்சராக வந்துட்டார், மத்திய அமைச்சராக வந்துட்டார். மத்திய பிரதேஷ் அவர்கள் வந்து எடுத்துட்டாங்க. வசுந்தரா ராஜே அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியலை. சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க வந்து மறைஞ்சிட்டாங்க. அத்வானி அவர் ரொம்ப ஆக்டிவ் இல்லாமல் இருக்கார். முரளி மனோகர் ஜோஷி அவரும் அதே மாதிரி. ஸோ இப்படி பெரிய பெரிய லீடர்ஸாக அந்த ஒரு குரூப்பாக யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ சைட்லைன் இல்லைனா வந்து அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் கட்கரி போன்றவர்களுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கணுமானா அது தேவையும் இல்லை. அண்ட் இன்னொன்று வந்து மகாராஷ்டிரா வந்து எக்கனாமிக்கலி முக்கியமான ஒரு ஸ்டேட். நிர்மலா சீதாராமன் அதில் ரொம்ப டைரெக்டாக பண்ணக்கூடியவங்க. அண்ட் மகாராஷ்டிரா வர்சஸ் குஜராத்னு ஒரு விஷயமும் அங்கே பேசப்படுது. அப்போ விஜய் ரூபானி முன்னாள் குஜராத் சிஎம் அவருக்கும் அதில் வந்து ஒரு சின்ன நிபுணத்துவம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரணத்தினால தான் அவங்க அனுப்புறாங்க நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக விஜய் ரூபானியை வந்து பேசும்போது ஏற்கனவே வந்து குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையில ஒரு பிரச்சனையை வந்து மகா விகாஸ் அகாடி வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஏக்நாத் ஷிண்டே வந்து கட்சியிலிருந்து பிரிஞ்சு சிவசேனாவிலிருந்து பிரிஞ்சு தன்னுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவு எம்எல்ஏக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனது குஜராத்துக்கு தான். அங்கேருந்து தான் அவங்க வந்து கவுஹாத்திக்கு மாறுறாங்க. ஸோ அப்போலேருந்தே அங்கே குஜராத்தி வெர்சஸ் மராத்தி அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷனில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகா விகாஸ் அகாடி வந்து குஜராத்துக்கு மகாராஷ்டிராவை அடிமையாக்க பார்க்குறாங்கன்ற பிரச்சாரத்தை தான் முன்னாடி வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் ரூபானி மாதிரி ஒரு ஆளை இங்கே அனுப்பி வைக்கிறது பாஜக மேலே இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் இம்பாக்டை உருவாக்கிறாதா? இல்லை, ஆக்சுவலி என்ன பேசிக்கான பிரச்சனை என்னென்னா மகாராஷ்டிராவுக்கு வந்த நிறைய வளர்ச்சி திட்டங்கள் குஜராத் டைவர்ட் பண்ணப்பட்டது. அதுதான் அங்கே பிரச்சனை. இன்க்ளூடிங் டாட்டாவோட வேதாந்தாவோட இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே மகாராஷ்டிரா தான் அவங்க ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் வந்து மோடி அதை அங்கே அனுப்பிட்டார். மகாராஷ்டிராவுக்கு வர வேண்டிய எல்லா வளர்ச்சி திட்டங்களும் மெல்ல டைவர்ட் பண்ணப்பட்டது அப்படின்றது தான். பட் ஆல்ரெடி மகாராஷ்டிராவில் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அண்ட் எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலும் மகாராஷ்டிரா தான் பேஸ். மகாராஷ்டிராவில் அந்த எக்கனாமியை வந்து உருவாக்க முடியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இங்கே பேஸ் வச்சுருந்தாலும் கூட லிஸ்டிங்லாம் அங்கே தான் இருக்குது. இல்லை அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் எல்லாம் கார்பரேட் ஆஃபீஸ்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் இந்த ஸ்டேட்டை பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். மற்றபடியாக எக்கனாமி அங்கே தான் உருவாக்குவீங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இது ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால தான் அது அந்த அரசியல் எடுபடலைன்னு நான் நினைக்கிறேன். மகா விகாஸ் அகாடி எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த அரசியல் எடுபடாததுக்கான காரணம் அண்ட் பிஜேபி மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கான காரணம் கூட அது இருக்கலாம். நீங்கள் வந்து ஏன்னா எகைன் குஜராத்தும் ஒரு பிஜேபி ஸ்டேட்,
மகாராஷ்டிராலையும் ஈக்குவலி பிஜேபிக்காரங்க இருக்கிறாங்க, இல்லை ஆக்டிவாக இருக்கக்கூடிய விஷயம். அப்படி நேரத்தில் எதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கணுன்ற எண்ணமும் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அண்ட் இது மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுல விஜய் ரூபானி கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஏன்னா அவருக்கு அந்த ஸ்டேட்டை பற்றி நல்லாவே தெரியும். அருகாமை ஸ்டேட் வேறு, அண்ட் அவர் ஆல்ரெடி ஃபார்மர் குஜராத் சிஎம்மாக இருந்தவர். அப்படிப்பட்டவரால் இந்த விஷயத்தை ஈஸிலி எக்ஸ்பிளைனும் பண்ண முடியும். பஞ்சாப் இதெல்லாம் வராது வச்சுக்கோங்க. பட் இந்த விஷயங்கள் எதுவுமே எம்எல்ஏஸ் மீட்டிங்கில் வரப்போறதில்லை. இங்கே பிரச்சனையே ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் பதவி கேட்குறாரு, அவர் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றது தான். அவருக்கு இல்லைன்னு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அவருக்கு என்ன பதவி, ஏக்நாத் ஷிண்டேவை எப்படி சமாதானப்படுத்த போகுது பிஜேபி, அதுக்கு ஃபட்னவிஸ் ஒத்துக்கிறாரா, இந்த மாதிரியான ஈக்குவேஷன் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய இன்சைட்ஸ் எல்லாத்தையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி ராஃபிக்.